இந்த லெசன்ல டெக்ஸ்டோட கலர் நம்ம எப்படி சேஞ்ச் பண்ணிக்கிறதுன்னு பார்க்க போறோம். டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம கலர் மாத்தக்கூடிய டெக்ஸ்ட செலக்ட் பண்ணி டூல் பேனல்ல டீன்ற சிம்பிள் ஒன்று தெரியுங்களா, அது வந்து ஃபில் கலர். டபுள் கிளிக் பண்றீங்க, கலர் பிக்கர் ஓபன் ஆயிடும். அதுல நம்ம வேல்யூ கொடுத்துக்குவோம். 100 சியான்ல மெஜந்தா 0, yellow 100, K 30. Kன்ற வேல்யூ வந்து black. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த கலர் ஒன்னு ஃபில் ஆயிருச்சு. இதே போல நம்ம இந்த டெக்ஸ்ட் கலர் மாத்துறோம், ஆனா வேற மாடல்ல. எப்படின்னா விண்டோ மெனுல கலர் பேனல் ஓபன் பண்றீங்க. இந்த டெக்ஸ்டுக்கு பேண்டோன் கலர் நம்ம ஃபில் பண்ணி இங்க டிஸ்ப்ளே பண்ணுது. பேண்டோன் 505U அப்படின்ற கலர் தான் ஃபில் பண்ணிருக்கோம். இதுக்கு நம்ம ஹெட்டிங் யூஸ் பண்ணோம்ல கிரீன் கலர், அந்த கலர் நம்ம ஃபில் போறோம். அதுக்கு பேனல் மெனு கிளிக் பண்றீங்க. இதுல பாத்தீங்கன்னா லேப் CMYK RGBன்னு கலர் மோட் இருக்கு. நம்ம அந்த கலர் மோட் வந்து பிரிண்டிங்ன்றனால CMYK மோட் தான் யூஸ் பண்ணுவோம். CMYK மோட் கிளிக் பண்ணி பேண்டோன்ல இருந்து உங்களுக்கு CMYK-வா அந்த கலர் கன்வெர்ட் பண்ணிருச்சு. இதுல நம்ம அந்த வேல்யூ சேஞ்ச் பண்ணிக்கலாம். சயான்ல 100, மெஜந்தா 0, yellow 100, K 30. என்டர் பண்ணா உங்களுக்கு கலர் மாறிடும். இதே போல் நம்ம அடுத்த டெக்ஸ்ட் கலர் மாத்த போறோம். ஸ்வேச்சஸ் பேனல் விண்டோ மெனுல ஸ்வேச்சஸ் பேனல் ஓபன் பண்றீங்க. இந்த டெக்ஸ்டுக்கு பேண்டோன் 505U அப்படின்ற கலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ப்ரீவியஸா நமக்கு இதுக்கு முன்னால கிரீன் கலர் கொடுத்திருந்தோம். அதே கலர் இங்க ஃபில் பண்ணணும்னா நியூ பட்டன் ஒன்னு கிளிக் பண்றீங்க. காப்பி பண்ணிட்டுமான்னு கேட்கும், எஸ் கொடுத்துருங்க. டபுள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா அதுல ஸ்வேச்சஸ் நேம் கேட்கும். அதுல நம்மளுடைய கலர் நேம் கொடுத்துக்கலாம். ரெண்டாவது கலர் டைப்ல நம்ம ப்ராசஸ் கொடுத்துக்குவோம். கலர் மோட் CMYK. இப்ப அந்த வேல்யூ இங்க கொடுத்துடலாம். 100, 0, 100, 30 கொடுத்துட்டு நீங்க ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு ஸ்வேச்சஸ் ஒன்னு உங்களுக்கு கிரியேட் ஆயிரும். ரெண்டாவது உங்களுக்கு இந்த கலரும் டெக்ஸ்டோட கலரும் மாறிடும். இப்போ நீங்க இந்த பேனல் இங்க கலர் மாத்துறத பத்தி பாத்தீங்க. அதுவே நம்ம கலர் பிக்கர் ஓபன் பண்ணிட்டு அங்க ஆட் டு ஸ்வேட்ச் கொடுத்தீங்கன்னா இங்க ஸ்வேட்ச்ல உங்களுக்கு கிரியேட் ஆகும். அது எப்படின்னு பாப்போம். இந்த ஹெட்டிங் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. அதாவது ஃபில் டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா கலர் பிக்கர் ஓபன் ஆயிரும். அதுல நீங்க இங்க வேல்யூ கொடுத்துக்கலாம். 60 கொடுத்துட்டு ஆட் டு CMYK ஸ்வேட்ச் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்வேட்ச் பேனல்ல பாத்தீங்கன்னா நம்ம அங்க கொடுத்த வேல்யூ இங்க ஆட் ஆயிரும். அடுத்தது நம்ம கலர் பேனல் உள்ள ஆப்ஷனை பத்தியும் கலர் எப்படி சூஸ் பண்றத பத்தி நம்ம பார்க்கலாம். இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர், பின்னால ஒரு ஸ்கொயர் கொஞ்சம் ஃபில் ஆன மாதிரி இருக்கு. அது என்ன அர்த்தம்னா மேல இருக்கிறது வந்து ஃபில், அது கீழே இருக்கிறது ஸ்டோக். நீங்க இப்ப மறுபடியும் எக்ஸ் பிரஸ் பண்ணீங்கன்னா இப்ப அந்த பின்னால இருந்து முன்னால வந்துடும். இப்ப உங்களுக்கு இப்படி முன்னால இருக்கிறது தான் என்ன எஃபெக்டோ பண்ணும். இப்ப நீங்க இப்ப வந்து முன்னால ஸ்டோக் வச்சிருந்தீங்கன்னா நீங்க என்ன அப்ளை பண்ணாலும் ஸ்டோக்கோட கலர் திரும்ப மறுபடியும் எக்ஸ்பிரஸ் பண்ணீங்கன்னா ஃபில் முன்னால வந்துடும். ஃபில் வந்து நன்மை யூஸ் பண்ணிருக்கோம், ஸ்டோக் வந்து பிளாக்ஸ் பண்ணிருக்கோம். ஓகேங்களா? இங்க ஒரு ரவுண்டு ஏரோ மாதிரி ஒன்று தெரியுது இல்லைங்களா, ஒரு ஐக்கான். அது என்ன அப்படின்னா ஸ்வாப் ஃபில் அண்ட் ஸ்டோக். நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு மாறி மாறி வர்றது தெரியும். அதோட ஷார்ட்கட் தான் எக்ஸ். அடுத்து இங்க ஒரு பாக்ஸும் ஒரு டி சிம்பிளும் இருக்கு. பாக்ஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்மேட்டிங் எஃபர்ட்ஸ் கண்டெய்னர் அப்படின்னா நீங்க வரைஞ்சிருக்க ஆப்ஜெக்ட்ல நீங்க ஃபில் பண்றதுக்கு யூஸ் ஆகும். இப்ப நீங்க டிராயிங் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா டி வந்து ஹைட் ஆயிரும். நீங்க இப்ப ஃபில் செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த கலர் உங்களுக்கு செலக்ட் ஆயிரும். நம்ம அடு கொடுத்துருவோம். அடுத்து டீன்னு இருக்கு இல்லீங்களா, டீங்கிறதுனா ஃபார்மேட்டிங் எஃபர்ட்ஸ் டெக்ஸ்ட். இப்ப டெக்ஸ்ட் நீங்க செலக்ட் பண்ணும்போது இந்த டி வந்து உங்களுக்கு எனேபிள் ஆகும். டெக்ஸ்ட் டூல் செலக்ட் பண்ணிக்கிறோம், எக்ஸ்ட்ரீம் ட்ரைனிங் செலக்ட் பண்ணிக்கிறீங்க. இப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு இங்க ஃபார்மேட்டிங் எஃபர்ட்ஸ் டெக்ஸ்ட் உங்களுக்கு ஓன் ஆயிருக்கும். இப்ப கலர் மாத்திக்கலாம். பண்றீங்க பேனல் மெனு கிளிக் பண்றீங்க. அதுல CMYK கலர் மோட் சூஸ் பண்ணிக்கிறோம். இந்த ரெண்டு ஆப்ஜெக்டும் செலக்ட் பண்ணிக்கிறோம். செலக்ட் பண்ணிக்கிட்டு ஃபில் இன் ஏரியாவில் நம்ம வேல்யூ இங்க கொடுத்துக்கலாம். சயான்ல 100. இப்ப இந்த வேல்யூ நம்ம கொடுக்காம கலர் பார் இருக்கு இல்லீங்களா, அந்த கலர் பார் கிட்ட கொண்டு போனீங்கன்னா மவுஸ் மாறுறது தெரியும். நீங்க அங்க கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிக்கலாம். எந்த இடத்துல நீங்க வைக்கிறீங்களோ அந்த கலர் உங்களுக்கு மாறிடுதுல. இப்ப இந்த எண்ட்ல இருக்கிற பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர்ல ஒரு அப்படின்னு என்னன்னா நன். அது இந்த கடைசியில பாத்தீங்கன்னா ஒயிட் அண்ட் பிளாக் எது நம்ம சூஸ் பண்ணி